உங்க ஃபேவரட் டாப் குக்கு டூப் குக்கு சீசன் 2 ஷோவை இப்ப சாட்டர்டே அண்ட் சண்டே காலையில 9 மணிக்கு எல்லாருக்கும் முன்னாடி பார்க்க விரும்புறீங்களா? உடனே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வளவு தூரம் உதவி செஞ்ச கடவுள் தான் மிச்சத்தையும் நடத்தணும். சரிம்மா, நாங்க கிளம்புறோம். இருமா, சாப்பிட்டு போலாம். இல்லண்ணே, வீட்ல கோகிலா சமைச்சு வச்சிருப்பா. அதோட அவ தனியா வேற இருப்பா. நாங்க கிளம்புறோம். சரிம்மா, கண்டிப்பா உனக்கு நல்ல காலேஜ்ல சீட்டு கிடைக்கும். நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். உன் கவனம் முழுக்க படிப்புல மட்டும்தான் இருக்கணும். சரிக்கா. வா வா வாமா. வராங்க அக்கா. பாத்தியாமா, எப்படா சாக்கு கிடைக்கும் இங்க வரலான்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க போல இருக்கு. பாஸ் ஆயிட்டேன்னு ஒரு ஃபோன் பண்ணி சொன்னா பத்தாதா? இதுக்குன்னு மினிக்கு கிட்ட ஆத்தாளு மகளும் கிளம்பி வந்துட்டாங்க. இதெல்லாம் எதுக்குன்னு உனக்கு புரியுதா? நம்ம கதிரை சும்மா இருக்க விடக்கூடாதுன்னு தான். அவன் பாவம் எல்லாத்தையும் மறக்கணும்னு நினைக்கிறான். இவ வந்து வந்து முன்னாடி நின்னு ஞாபகப்படுத்தி அப்படியே தூண்டி விட்டுக்கிட்டே இருக்காமா. இதுக்கெல்லாம் ஒரே முடிவுதான். உடனடியா நல்ல பொண்ணா பார்த்து நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். உடனடியாவா? ஆமாமா, இல்லனா அவனை அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நிக்க வச்சிருவாளுங்க. பாத்துக்க. அப்புறம் உன் இஷ்டம், பாத்துக்கோ. ஜாக்கிரதையா இரு. மீனா, மீனா, என்ன புனிதா? என்ன சாப்பாடு கொண்டு வந்திருக்க இன்னைக்கு? எவ்வளோ பிஸியா வேலை போயிட்டு இருக்கு. இதை கேட்க தான் என்ன கூப்பிட்டியா? எனக்கு பசிக்குதே. அதுக்குள்ளையா? ஹலோ மேடம், மணி என்னன்னு பாத்தீங்கல்ல? 1:30 ஆகுது. என்னாச்சு? கடிகாரத்தை வயித்துல கட்டிட்டு வந்துட்டா போல இருக்குக்கா. ஆமா, நான் கடிகாரத்தை முழுங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு டைமுக்கு பசிக்குது. இவ வயித்தை வீட்லயே கழட்டி வச்சுட்டு வந்துட்டா. அதான் இவளுக்கு பசிக்கவே இல்லை. சரி, டைம் ஆச்சுல, எல்லாரும் போங்க, சாப்பிட்டு வந்து வேலையை பார்க்கலாம். என்ன மகா, லஞ்ச் டைமா? ஆமா நீ. ஹே, ஹாய் மகா, சாப்பாடு ரெடி. என்னங்க நீங்க சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கீங்க? மதிக்குட்டி, நீ என்னடா தங்கிங்க வந்திருக்க? ஒரு வேலையா வீட்டுக்கு போனேன். அப்பா நடிச்சு பிராக்டிஸ் பண்ணி டயர்ட் ஆயிட்டாரு. அதான் சாப்பாடு என்கிட்ட கொடுத்து விட்டாரு. மதியம் கூட வரேன்னு அடம் பிடிச்சா, அதான் கூட்டிட்டு வந்தேன். மதிக்குட்டி, இங்க வந்து என்ன பண்ண போறீங்க? நான் ஜீவா அங்கிள் கூட விளையாட போறேன். இந்த ஜீவா குரங்க வேற கண்ட்ரோல் பண்ண முடியாதே. ஜீவா அங்கிள், மதிக்குட்டி. மதி, வா வா, பாத்து வாமா. எப்படிமா இருக்க? அங்கிள் இந்தாங்க சாக்லேட். சாக்லேட் எனக்கா? தேங்க்யூடா தங்கம். தேங்க்ஸ். மதி, புது அங்கிளுக்கு மட்டும்தான் சாக்லேட்டா? எங்களுக்குலாம் இல்லையா? அங்கிள் வீட்டுக்கு வரும்போது மறக்காம எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்தாங்க. அதனால இப்போ நான் மறக்காம அங்கிளுக்கு ரிட்டர்ன் கிஃப்டா சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ இப்ப எங்களுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தா நாங்களும் உனக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்துருப்போம்ல. அப்படியும் ஒண்ணு இருக்குல்ல. சரி, ஃபீல் பண்ணாதீங்க. நான் இப்போவே ஜீவா அங்கிள் கூட போய் உங்க எல்லாருக்கும் சாக்லேட் வாங்கிட்டு வரேன். சரி, வாங்கிட்டு வா. நாங்க அதுக்குள்ளே சாப்பிட்டு ரெடியா இருக்கோம். ஓகேவா? நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிடுங்க. சரி. வீட்லயே சாப்பிட்டு வந்துட்டியாடா? ஜீவா அங்கிள்,
நம்ம கடைக்கு போலாமா? போலாமே. ஏய், எல்லாருக்கும் ஏகப்பட்ட வேலை இருக்கு. 10 நிமிஷத்துல சாப்பிட்டு வேலையை ஆரம்பிக்கணும். நீ விளையாடிட்டு இருக்கிறதுக்குலாம் நேரம் இல்ல. இவ்வளவு எதுக்கு செல்வ நீ வேலை செய்யற நேரத்துல எல்லாம் கூட்டிட்டு வர? எப்ப பார்த்தாலும் தேவையில்லாம ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. விடுக்கா, மதி ஆசைப்பட்டான்னு கூட்டு வந்தேன். அதனால என்ன இப்போ? ஆமா அண்ணே, மதிதான் நல்ல பொண்ணாச்சே. அவ எந்த தொந்தரவும் பண்ண மாட்டா. இல்லடா தங்கம்? கடைக்கு மட்டும் அங்கிள் கூட போயிட்டு வந்துடுறேன் ப்ளீஸ் அத்தை. உங்ககிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கி தரேன்னு அங்கிள் கிட்ட ப்ராமிஸ் வேற பண்ணிருக்கேன். போட்டு விடுமா. ஜீவா, நீங்க மதிய பத்திரமா கூட்டு போயிட்டு வாங்க. ஆ சரி சார். என்னங்க இதெல்லாம் தேவையில்லாத செலவு தானே இப்போ. இவ அங்க போய் நின்னு இன்னும் என்னென்ன கேட்பாளோ. கூட ஆள் இருந்தாலே அடங்க மாட்டா. அப்படிலாம் சொல்லாதீங்க மேடம். மதிக்குட்டி சொல்ற பேச்ச கேட்பா. உங்களுக்கு என்ன தெரியும் அவளை பத்தி? மா, ஏம்மா எல்லாரும் திட்டிக்கிட்டே இருக்கீங்க? நான் வேணா கடைக்கு போலாமா? ஆனா ஜீவா அங்கிளை திட்டாதீங்க. பாவம் மேடம், கடைக்கு போகணும்னு ஆசையா வந்திருக்கா. தடுக்க வேணாம் மேடம். மதிக்குட்டி, நம்ம வேணா ஒரு ஐடியா பண்ணலாமா? என்னது அங்கிள்? பேசாம அம்மாவையும் கடைக்கு கூட்டு போயிடலாமா? அங்க போய் அம்மா எதை ஓகேன்னு சொல்றாங்களோ அதை மட்டும் வாங்கிக்குவோம். எப்படி? சூப்பர் ஐடியா அங்கிள். எப்படி கிரிமினலா யோசிக்கிறான் பாரு. இவன் ஐடியான்னு சொல்லும் போதே நினைச்சேன் இந்த மாதிரி விவகாரமா தான் ஏதாவது இருக்கும்னு. போய் அம்மா கூட்டு இருங்க. அம்மா, அம்மா, பாத்து. அம்மா, நீங்களும் வாங்க மேடம் போலாம். ப்ளீஸ் மா, அம்மா ப்ளீஸ் வாங்கம்மா. மதி, நான் உன்னையே போக வேண்டாம்னு சொல்றேன். நீ என்ன கூப்பிடுறியா? நீ அடி வாங்காம போக மாட்டேன்னு நினைக்கிறேன். அம்மா, அக்கா, தனியா போய் யோசிக்கிற, தேவையில்லாத செலவு வைப்பாங்கிற, நீ கூட போ சொன்னாலும் போக மாட்டேங்கிற. போக்கா, நீ போய் மதிக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடுத்துட்டு வா. அம்மா ப்ளீஸ் மா, அம்மா ப்ளீஸ் மா வாங்கம்மா. சரி போறேன். ஐ சூப்பர். இந்தாக்கா. அம்மா வரேன்னு சொல்லிட்டாங்க. அம்மா வராங்க. அத்தை பாய் அத்தை. அம்மா பாய். பாய். பாத்து. போலாம் வா. விஜி வா சாப்பிடலாம். ஆ. மதிக்குட்டி, உனக்கு சாப்பிட என்ன வேணாலும் கேளு, அங்கிள் வாங்கி தரேன். சரியா? ஓகே. அங்கிள் இங்கே உட்கார்ந்துக்கலாம். உட்காரலாமே, வா.